ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் முருங்கைக்கீரை சாப்பிடவே மாட்டாங்க. முருங்கை மரம் எல்லார் வீட்லேயுமே இருந்தாலுமே கீரையை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. முருங்கைக்காயை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் முருங்கைக்கீரை கொண்டாந்துருவேன். தண்ணி வடிகிறதுக்கு பாருங்கள், அது மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகா, கடைசியாக போடுறதுக்கு தேங்காய் துருவல் எல்லாமே திருவி ரெடியாக இருக்குது. கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கடுகு, இது மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் தாளிக்கும் போது மேலே தெரிக்காது. எப்போதுமே கடுகு கொஞ்சமாக சேர்த்து ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வதக்குறதுல ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. எப்போதுமே பச்சை மிளகா வந்து எண்ணெயில் ப்ரௌனிஷாக வறுக்காதீங்க. போட்டதுமே ஒரு 2 வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் டாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் கீரை பொரியல்லாம் சாப்பிடும்போது. எந்த கீரை பொரியலாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வதங்கணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா லேசாக மட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்தாலும் ஓகே. நான் வந்து கீரை மொத்தமாகவே எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுமே பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடும். நல்ல கோல்டன் கலராக வதங்குற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வதங்கிடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு. அங்கே இலையில் வந்து இருக்கக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா கீரையை போட்டு நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா குக்கரில் வந்து நான் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். சாதத்தோடு சேர்த்து விசில் வராத மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது அப்படின்னு. முக்கால் பதம் வந்து நமக்கு வெந்தால் போதும். நல்லா குழக்குழன்னு வேக வைக்கக்கூடாது. குழக்குழன்னு வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து பருப்பு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், இது மாதிரி இருந்தால் போதும். தண்ணியை எடுத்துகிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வீணாக்காமல் உப்பு இல்லைனா ஜீனி ரெண்டுமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா உப்பு மட்டும் போட்டு கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு குழக்குழன்னு கீரை பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து வெங்காயத்துலேயே சேர்த்தாச்சு, அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த ஈரப்பதத்துலேயே உங்களுக்கு. இப்போ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த தண்ணி சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து பருப்பு வந்து தண்ணி அந்தளவுக்கு இருக்காது, குழக்குழன்னு வேகலை இல்லையா. ஸோ கரெக்டாக வெந்திருக்கு. அதனால் நமக்கு என்ன அப்படின்னா டக்குன்னு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி தோணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு தேங்காய் துருவல் வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு வேகாமலும் இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் அது மாதிரி பண்ணிவிட்டு வதக்கிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த பொரியல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வெறும் வாயிலே நீங்கள் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சேர்த்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.